ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 சென்டென்ஸ் பார்ப்போம். நம்ம டெய்லி 5 சென்டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். இந்த சென்டென்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நோ யூ கேனாட் டூ திஸ். நோ யூ கேனாட் டூ திஸ். இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ண சொல்லி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தோம். நோ யூ கேனாட் டூ திஸ். அதுக்கான ஆன்சர் இல்லை, இதை நீங்கள் செய்ய முடியாது. நோ யூ கேனாட் டூ திஸ். இல்லை, இதை நீங்கள் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு இல்லைப்பா இதை உங்களால் பண்ண முடியாது. வேறு ஏதாவது சொல்லும்போது கொஞ்சம் சமைச்சி தரீங்களா அப்படி சொல்லிக்கும்போது இல்லை, இதை உங்களால் செய்ய முடியாது. இல்லை, இதை நீங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறது சொல்கிறது தான் நோ யூ கேனாட் டூ திஸ். அதுக்கான தமிழ் மீனிங் தான் இல்லை, இதை நீங்கள் செய்ய முடியாது. நோ யூ கேனாட் கம் இன். நோ யூ கேனாட் கம் இன். இல்லை, நீங்கள் உள்ளே வர முடியாது. நோ யூ கேனாட் கம் இன். இல்லை, நீங்கள் உள்ளே வர முடியாது. ஏதாவது ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு போயிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க கூட வேலை செய்கிறாங்கன்னா அவங்க உள்ளே போயிட்ட அப்புறம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, நீங்கள் உள்ளே வர முடியாது, ஐடி கார்டு இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லை, நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் நோ யூ கேனாட் கம் இன். அதுக்கான தமிழ் மீனிங் தான் இல்லை, நீங்கள் உள்ளே வர முடியாது. வேர் இஸ் யுவர் பைசைக்கிள். வேர் இஸ் யுவர் பைசைக்கிள். உங்கள் சைக்கிள் எங்கே. வேர் இஸ் யுவர் பைசைக்கிள். உங்கள் சைக்கிள் எங்கே. எங்கேப்பா உங்கள் சைக்கிள் வச்சுருந்து எங்கே காணோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அது காணாமல் போயிடுச்சு, ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. எங்கே உங்கள் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இங்கிலீஷில் வேர் இஸ் யுவர் பைசைக்கிள். அதோட தமிழ் மீனிங் தான் உங்கள் சைக்கிள் எங்கே. விச் ஒன் டு யூ வாண்ட். விச் ஒன் டு யூ வாண்ட். உனக்கு எது வேண்டும். விச் ஒன் டு யூ வாண்ட். உனக்கு எது வேண்டும். ஒரு 10 ஐஸ்கிரீம் வச்சுட்டு இதில் உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 10 பென்னோ 10 புக்கோ 10 நோட்டு, நார்மல் நோட் யூஸ் பண்ணுற நோட் வச்சுட்டு இதில் உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் கொடுத்துட்டு இல்லை உங்களுக்கு என்னங்க வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளுக்கு அது உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இங்கிலீஷில் விச் ஒன் டு யூ வாண்ட். உனக்கு எது வேண்டும். அதோட தமிழ் மீனிங் தான் உனக்கு எது வேண்டும். She said he would come. She said he would come. அவன் வருவான் என்று அவள் சொன்னாள். அவன் வருவான் என்று அவள் சொன்னாள். She said he would come. அவள் சொன்னாலே, வருவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாலே நேற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக அவன் வருவான்னு சொன்னாங்கப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் she said he would come. அதுக்கான தமிழ் மீனிங் அவன் வருவான் என்று அவள் சொன்னாள். I think it's very good. I think it's very good. இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். தேங்க்யூ.